Hello students, welcome to Hiba Maths. 12th standard business maths பார்த்துட்டு chapter 2 integral calculus 1 example 2.46 இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate integration of dx by root of 4x square minus 9. இப்போ கொடுத்திருக்க ஃபார்மட் எப்படி இருக்குன்னா integration of dx by root of x square minus a square ன்னு இருக்கா. ஃபார்முலா என்னன்னா log modulus x plus root of x square minus a square plus c. ஸோ இது இப்படி எழுதிடலாம், ஈஸியாக எடுத்து எழுதலாம். 1/2a எல்லாம் கிடையாது, டைரக்டா இப்படி எழுதிடலாம். சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷன்ல integration of dx divided by root of 4x square minus 9. இப்போ நமக்கு x square மட்டும்தான் இருக்கு, x squareக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி கோஎஃபிஷியன்ட்டை வெளியே எடுக்க போகிறோம். இந்த ஃபார்மேட்ல இருந்து நான் 4 வெளியே எடுக்கணும், கரெக்டா? ஸோ integration of dx divided by root of 4 வெளியே எடுத்துட்டேன் நான். x ஸ்கொயர் இருக்கும், ஆனால் 9 பக்கத்தில் 4 இல்லை, அப்போ டிவைடட் பை 4ன்னு எழுதணுமா? ரூட் இருக்கு, டிவைடட் பை 4ன்னு எழுதணும். இப்போ அடுத்த லைனில் இந்த 4 ரூட்லேருந்து என்னால் வெளியே கொண்டு வர முடியும். ரூட் 4ஓட வேல்யூ 2, அப்போ அதை 1/2ன்னு எழுதிட்டு இன்டிகிரேஷன் ஆஃப் dx எழுதிடுவேன். அதுக்கப்புறம் ரூட்குள்ளே வெறும் எனக்கு x ஸ்கொயர் மைனஸ் 9ன்றது 3/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிப்பேன். இப்போ என்ன ஃபார்மேட்ல இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டா போதும். இப்போ 1/2 log modulus x ஸ்கொயர், அப்போ இங்க என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அதே தான் எழுத போறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் பிளஸ் சி. அவ்வளோதான், இதுதான் நம்ம எழுத போறோம். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். டைரக்டா இப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ணோம். Which is equal to 1/2 log x plus root of x square minus 9/4 plus c. அடுத்த லைன்ல 4 வந்து LCM பண்ணும். 4 into x square னு மாத்தணும். 1/2 log modulus x plus root of 4x square minus 9 divided by லையும் எனக்கு 4 இருக்கு, சரிங்களா? plus c. இப்போ divided by ல 4 இருக்குது, ரூட்டுக்கு வெளியே என்னால் எடுக்க முடியும். ரூட் 4ஓட வேல்யூ 2, ஆல்ரெடி இதுதான் பண்ணோம். இப்போ 1/2 இன்டூ லாக் மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் 4 வெளியே வந்தால் 1/2ன்னு மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு மாறிடும் பிளஸ் சி. இப்போ மறுபடியும் இதை எல்சிஎம் எடுக்கணும் நான், அப்போ தான் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர முடியும். அப்போ 1/2 லாக் மாடுலஸ் ஆஃப் 2x பிளஸ் 1 இன்டூ எனிதிங் சேம். அப்போ ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் மைனஸ் 9 டிவைடட் பை 2 பிளஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் லைன் இந்த டிவைடட் பை 2 இருக்கு இல்லையா, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா log a by b that is equal to log a minus log bன்னு அர்த்தமா? அப்படிதான் இதை சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லைனில் 1/2 log, இப்போ 1/2 காமன், log 2x plus root of 4x square minus 9 minus log 2 lastல plus c. இப்போ நெக்ஸ்ட் லைனை 1/2 இன்சைட் கொண்டு போகலாம். 1/2 log of modulus 2x plus root of 4x square minus 9 minus 1/2 into log 2 plus c. இப்போ இந்த ஃபுல் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட். 1/2 into log 2ன்றது ஒரு வேல்யூ, ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு நம்பர் வரும் நமக்கு. ஸோ இதை மொத்தமாக சேர்த்து நான் பிளஸ் சின்னு எழுதிப்பேன், சரிங்களா? 1/2 log modulus of 2x plus root of 4x square minus 9 plus c. இது மொத்தமாக சேர்த்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கலாம். பட் நம்ம புக்கில் டைரக்டாக கொடுத்துருப்பாங்க, இந்த வேல்யூக்கு அப்புறம் ஃபைனல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொண்டு வரதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் வந்து தேவைப்படுது, சரிங்களா? அண்ட் அதே மாதிரி புக்கில் டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டூ யூ நோக்குமே எம்எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் வேல்யூ வரும்போது என்ன எழுதுறதுன்னு ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த டூ யூ நோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எக்ஸுக்கு முன்னாடி எம்எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால், இப்போ எக்ஸுக்கு முன்னாடி 4 இருந்தது, அந்த மாதிரி இருந்தால் எப்படி மாற்றி எழுதுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நான் ஒரு வாட்டி சொல்லித்தரேன், சரிங்களா? நீங்கள் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா இந்த மெத்தட்லையும் செய்யலாம். இந்த மெத்தடில் செய்யும் போது இந்த ஃபார்முலாவை எழுதி காமிச்சிடுங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டு அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. செகண்ட் மெத்தட் பாருங்க, இன்டிகிரேஷன் ஆஃப் dx by root of 4x square minus 9. ஸோ இது வந்து டூ யூ நோல இதே மாதிரி ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அங்கே நியூமரேட்டரில் எம் இருக்கும், பட் இங்க நமக்கு நியூமரேட்டர்ல m கிடையாது. இதே ஃபார்முலா படி நம்ம இந்த क्वेश्चனை மாத்தணும்னா
எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 4 இருக்கு. அப்போ இது எப்படி எல்லாம் 2x ஹோல் ஸ்கொயர். அப்போ தான் எம் இன்டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ எம்மோட வேல்யூ என்ன 2. நியூமரேட்டரில் 2 நான் இப்போ கொண்டு வரணும்னா மல்டிபிளும் பண்ணணும் டிவைடும் பண்ணணும். சரிங்களா? இந்த ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் செய்யணும். dx by root of 4x square minus 9 is equal to எப்படி எழுதிக்கணும்னா 1 by 2 integration of 2 into dx divided by root of 2x whole square minus 3 square மாற்றி எழுதிக்கோங்க. அப்போ தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா எம் வரணும். எம் வந்து 2 தான். அது கீழே இருந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்மேட்டில் இருந்தால் தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான் மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 2 பண்ணியிருக்கோம். ஸோ 1 by 2 வெளியே இருக்கும். log m into x. எம்மோட வேல்யூ 2. 2 into x plus root of mx whole square 2x whole square minus 3 square plus cன்னு எழுதிடலாம். சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ அடுத்த லைனில் இதை நீங்கள் வந்து 4x square minus 9ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 1 by 2 log 2x plus root of 4x square minus 9 plus cன்னு எழுதிக்கலாம். கிளியராக இருக்கா? நீங்கள் ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தா ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே செய்யலாம். ஃபஸ்ட்டு மாடல்லே நீங்கள் வந்து செய்யலாம். அது வந்து இது வரைக்கும் லென்த்தாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாடலில் செய்யணும். ஒரே ஒரு கண்டிஷன், நியூமரேட்டரில் எம் வரும். நியூமரேட்டரில் எம் வர மாதிரி நம்ம கொஷினை மாற்றணும்னா எம்மோட வேல்யூவை மல்டிபிள் அண்ட் டிவைடும் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் 2.47 evaluate integration of dx by root of x square minus 3x plus 2. ஸோ இதை எவாலுவேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்ன்ட்டு இல்லை, ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். சரிங்களா? சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 எழுதிக்கலாம். இப்போ இந்த டிவைடட் பையில் இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் செய்ய போகிறேன். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, அது டிவைடட் பை 2, அதுக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணும், ப்ளஸ் 1 மைனஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 by 4 ப்ளஸ் 2 இருக்குது, மைனஸ் 3 ஸ்கொயர் 9 by 4. இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாமா? இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டா எக்ஸ் மைனஸ் 3 by 2 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஏன்னா 9 by 4 3 by 2 இதே மாதிரி நிறைய சம் பார்த்துட்டோம் நம்ம. Next plus 4 2s are 8. 8 minus 9. அப்போ minus 1 by 4 ன்னு கிடைக்கும். Questionல substitute பண்ணிக்கலாம். Integration of dx divided by root of x minus 3 by 2 whole square. Minus into plus minus 1 by 4 1 by 2 whole square ன்னு எழுதிக்கணும். ஏன்னா நமக்கு whole square தான் வரணும் இல்லையா? x square minus a square தானே வரணும். அப்போ நம்ம இப்படி எழுதினா தான் முடியும். இப்போ டைரெக்டாக ஃபார்முலாவில் எடுத்து எழுதிடலாம். ஃபார்முலா என்ன? இன்டிகிரேஷன் ஆஃப் dx பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாக் மாட்லஸ் எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ்ன்னு மாறும், அது மட்டும்தான் சேஞ்சு, பேலன்ஸ் வர சேஞ்ச் எதுவுமே கிடையாது. சரியா? இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 3 by 2 இருக்குது, ஏ இருக்கிற இடத்துல 1 by 2 இருக்குது இல்லையா? ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் dx பை நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3 by 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 by 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு log மாட்லஸ் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 3 by 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 3 by 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து 1 by 2 ஹோல் ஸ்கொயர், மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் சின்னு எழுதிக்கிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கொண்டு வரணும், அதுதான் விஷயம். அது நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா டேரெக்டாக எழுதிடலாம். இப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும்னா லாக் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 3 by 2 ப்ளஸ், இப்போ ரூட் ஆஃப் வேல்யூவை நம்ம கொஷினில் இருக்க வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், மாற்றி எழுதிட்டு ப்ளஸ் சின்னு நம்ம எழுதிக்கலாம். இதே மாதிரி எழுதணும்னு இல்லை, இது சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் வரப்போகுது இல்லையா? ஸோ இதை மாற்றி எழுதிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.48.
evaluate integration of dx by x square plus 25. ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. x square and 25 டேரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. சொல்யூஷனில் integration of dx divided by root of x square plus 25 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ டேரெக்டாக நமக்கு x square plus a square ஃபார்மேட்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் லைன்லேயே நம்ம log of x plus root of x square plus 5 ஸ்கொயர் plus cன்னு எழுதிடலாம். இப்படி டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும், ஏ வேல்யூ என்னன்னு தெரியும். 5 ஸ்கொயர் 25ன்னு எழுதிட்டு ப்ளஸ் சின்னு எழுதிடலாம். இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் பாருங்க, ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் அவங்க மைனஸ் இருந்தது, இப்போ வந்து ப்ளஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதனால குட்டியாக நமக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next example 2.49. Evaluate integration of dx divided by root of x square plus 4x plus 8 ன்னு கொடுத்துருக்காங்க. டைப் சம் வந்தோடனே நமக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தான் யூஸ் பண்ணுன்றது இப்போ தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நிறைய சம் இதே மாடல் சால்வ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ப்ளஸ் 8. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் படி சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 8. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4 divided by 2 பண்ணும். 2 1s are 2 2s are. அதுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 4 இது தனியாக இருக்கணும். அப்புறம் ப்ளஸ் 8 ஒன்று மைனஸ் 4 ஒன்று. சரியா, அடுத்த லைன் எப்படி எழுதலாம், a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அதனால தான் a ப்ளஸ் b எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கேன். ப்ளஸ் 8 மைனஸ் 4, அப்போ ப்ளஸ் 4 வந்து லாஸ்ட்டாக கிடைக்கும். சரிங்களா, இப்போ இது டேரெக்டாக நம்ம எடுத்து கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கணும். அப்போ தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம லாகில் அப்ளை பண்ணிடலாம். ஃபார்முலாவில் லாக் மாட்லஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கா, plus root of x plus 2 whole square plus 2 square modulus close பண்ணிட்டு plus c ன்னு எழுதிக்கணும். டைரக்டா ஈக்குவேஷன் மாதிரி எடுத்து எழுதணும். இதுதான் லாஸ்ட் ஆன்சர். log of modulus x plus 2 plus root of x square plus 4x plus 8 plus c ன்னு எழுதிக்கணும். இதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் the sum. Next question, example 2.50. Evaluate integration of x cube into dx divided by root of x power 8 plus 1. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் dx முன்னாடி நம்பர்ஸ் இருந்தது, இப்போ எக்ஸ் கியூபே இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் இன்டூ டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எப்போவுமே எப்படி இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தானே, பட் இது ஸ்கொயரில் இல்லை. அதனால் நான் எப்படி மாற்றி எழுதுறேன்னா எக்ஸ் கியூப் இன்டூ டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பவரில் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. எக்ஸ் பவர் 4 ஹோல் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு மாறிடுமா. இப்போ நான் சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன்னு வைங்க. புட் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4ன்னு எடுக்கிறேன்னு வைங்க. z differentiate பண்ண dz is equal to 4 times of x cube into dx. இப்போ இந்த 4 இங்கே வரக்கூடாது, ஏன்னா எனக்கு x cube into dx தான் இருக்குது. அப்போ dz by 4 is equal to x cube into dxன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். சரிங்களா, ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x cube into dxக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், dz by 4 integration divided by root of x இந்த ஸ்கொயர் ரூட் க்ளோஸ் பண்ணும். x power 4, x power 4க்கு பதிலாக z ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 1 1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் லைனில் இந்த 1/4 நான் காமனாக வெளியே எடுத்து எழுதிப்பேன் இல்லையா. 1/4 இன்டிகிரேஷன் ஆஃப் dz பை ரூட் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ ஃபைனலாக நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட் மாதிரி கிடச்சிருச்சு இல்லையா. dx டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட் கிடச்சிருச்சு. log x ப்ளஸ் root of x square plus a square plus c. ஆன்சரில் 1/4 மட்டும் எழுதிக்கணும். இந்த சைடு x cube into dx divided by root of x power 8 plus 1 எழுதிக்கலாம். 1/4 into log of x இருக்கிற இடத்துல z plus
root of z square plus 1 plus c. இப்போ இந்த z க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூஷன் என்ன எடுத்தோமோ அதை எழுதிக்கலாம். 1 by 4 log z க்கு பதிலா x power 4 plus root of z square. அப்போ x power 4 whole square plus 1 plus c. இதை next lineல x power 8 மாற்றி எழுத போறோம். 1 by 4 into log modulus x power 4 plus root of x power 8 plus 1 plus c. இதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.